மீடியா நண்பர்கள் அத்தனை பேருக்கு வணக்கம். என் பேர் விஜய் கணேஷ். இந்த படத்தில் நம்மளுடைய பங்காளி சுகுமார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. நாங்கள் ஒரு 5-6 சீட் காமெடி கொடைக்கானல் எடுத்தோம். டைரக்டர் அலெக்ஸ் அற்புதமான ஒரு டைரக்டர். உண்மையிலேயே எனக்கு சுகுமார் இந்தளவுக்கு ஒரு காமெடினா தான் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் இப்படி ஒரு அற்புதமான ஒரு கேரக்டரு நடிப்பாரா என்னென்னு சந்தேகமாக இருந்துச்சு. ஆனால் படம் பார்த்ததுக்கப்புறம் உண்மையிலே நான் கண்ணு கலங்கிட்டேன். ஒரு நல்ல விஷயத்தை எடுத்திருக்காரு அலெக்ஸ் சார். அதாவது குடியை இன்றைக்கி திருத்த முடியாத ஒரு கண்டிஷனில் இருக்குது. அதாவது எங்கே பார்த்தாலும் மாயமாயிருக்கு. குழந்தைங்க சின்ன பசங்க முதற்கொண்டு இப்போ கூட சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் குடிச்சுப்பிட்டு உளறான். இப்படி ஒரு சூழ்நிலை உலகம் போயிட்டுருக்கு. போதையை நோக்கி போயிட்டுருக்கு உலகம். இந்த தருணத்தில் இப்படி ஒரு அற்புதமான ஒரு கருத்தை சொல்லியிருக்காருன்னா டைரக்டர் உண்மையிலேயே பாராட்டணும். அவர் சொன்ன மாதிரி தான் இது முழுசாக கூடிய நிப்பாட்ட முடியாது. ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை பார்த்துட்டு திருந்ததுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக இந்த படம் வெற்றி அடையணும். இந்த சின்ன படத்தை கொண்டு போய் சேர்க்கறது உங்கள் கையில் தான் இருக்குது, மீடியா கையில் தான் இருக்குது. அது மாதிரி இந்த சின்ன படம் நிச்சயமாக வெற்றி அடையணும். இதுக்கு ஒரு அவார்டு நிச்சயமாக கிடைக்கும். கண்டிப்பாக இதுக்கு ஒரு அவார்டு நிச்சயமாக கிடைக்கும். இந்த படத்துக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லா பண்ணியிருக்காரு. எல்லா நடிகரும் சிறப்பாக நடிச்சிருக்காங்க. புதுமுகங்கள் நிறைய நடிச்சிருக்காங்க. எல்லோரும் நல்லா நடிச்சிருக்காங்க. மீண்டும் ஒரு வாட்டி எனக்கு பங்காளியை சுகுமாரை பாராட்டுறேன். ரொம்ப சந்தோஷம். அருமையான டைரக்டர், நல்லா வரணும். ப்ரொடியூசர் அதே மாதிரி அற்புதமான ப்ரொடியூசர். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நல்லா இருந்துச்சு, உண்மையிலும் நல்லா இருந்துச்சு. வாங்க வாங்க வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ஈஸ்வர் சந்திரபாபு பேசுகிறேன். மீடியாவுக்கும் பத்திரிகை அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா அதான் குடியை பற்றி தான் இந்த படம். இதில் ஒரு காமெடி நாங்கள் பண்ணியிருக்கோம். டைரக்டர் தான் இது சுகுமார் காமெடி தான் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி அழுதெல்லாம் நான் பார்த்ததில்ல. இந்த படம் ப்ரொடியூசர் அவர் ப்ரொடியூசர் ஏதோ எங்களால் முடிஞ்சதை இந்த படம் பண்ணியிருக்கோம். அதான் மொத்தமாக திருந்த மாட்டாங்க குடினால், கொஞ்சமாக திருந்தினா நல்லாயிருக்கும். நான் மட்டும் ஓகே இல்லை, நானும் இது சாப்பிடுவேன். பட் நான் இப்போ சாப்பிட்றதில்ல, அவ்வளோதான் உண்மை. நன்றி, வணக்கம். பிரசன்ட் மீடியாஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் நடிகர் தர்ஷன் பேசுகிறேங்க. குடிமகனே. ஸோ அருமையான டைட்டில். இதை டைட்டில்லே தெரியும் குடிமகனேன்றது என்ன சொல்ல வராங்கன்ட்டு. ஸோ அலெக்ஸ் சார் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. மிக அற்புதமாக பண்ணியிருக்காரு. ப்ரொடியூசர் சார் முருகன் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருங்க. ஸோ குடிமகனே இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, வாழ்வியலில் நடக்கக்கூடிய ஒரு கிராமப்புறத்தில் ஒரு கேமரா எடுத்துன்னு போனால் என்னங்க, நிஜத்தில் குடித்து சீரழிஞ்சு போகிற குடும்பங்களை அழகாக காட்டுறாங்க. ஸோ குடியால் இளைஞர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க, அதில் அவங்களாம் எப்படி மீண்டு வரணுன்றதை இந்த கதையில் அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சின்ன ஸ்கூல் பசங்கள்லேருந்து மாணவிகள் முதல் கொண்டு குடிக்கிறத சில யூடியூப்ஸ்லாம் வருது. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசே கஷ்டமாக இருக்குது. இளைஞர்கள் எதை நோக்கி போகிறாங்க? ஒரு நல்ல ஒரு சமுதாயம் வளர வேண்டிய இடத்துல குடியால் பாதிக்கப்படக்கூடாதுன்றதை அற்புதமாக இந்த கதையில் எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ சுகுமார் அருமையாக நடிச்சிருக்காரு. சொன்ன மாதிரி ஒரு காமெடியெல்லாம் தாண்டி ஒரு யதார்த்தமாக ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக இதில் வாழ்ந்திருக்காரு. ரொம்ப நன்றி. இந்த விஜய் கணேஷ் சார், அப்புறம் சாரப்பாம்பு அண்ணன், எல்லாமே டோட்டல் ஒரு என்டையர் டீம் நல்லா ஈஸ்வர் சந்திரபாபு எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ மிக சிறந்த படம். எல்லோரும் குடும்பத்தோடு பார்க்கலாம் இந்த படத்தை. ஸோ பாருங்கள், ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம். பிரஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். புகைப்பிடித்தலும் மது அருந்துதலும் உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும் அப்படிங்கிற இந்த டைட்டில் கார்டை படம் முழுக்க யூஸ் பண்ண படம் இந்த குடிமகனே அப்படிங்கிற திரைப்படமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு படம் முழுக்க குடி பற்றின காட்சிகள் அமைஞ்சிருக்கு. அதுக்கு இந்த படத்துக்கு தேவையும் படுது. அதனால தான் டைரக்டர் அலெக்ஸ் சார் அதில் இந்த படத்தில் அவ்வளோ தூரம் யூஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த படமே குடியை பற்றின படம் அப்படிங்கிறதுனால படம் முழுக்க அந்த காட்சிகளை அமைச்சிருக்காரு.
இன்றைக்கி சமூகத்தில் நடக்கிற விஷயங்களை நம்ம கண் முன்னால் பக்கத்துலேயே இருந்து பார்த்தா மாதிரி இதில் ஒவ்வொரு காட்சியுமே காட்சிப்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி கருத்துள்ள ஒரு படத்தை சொல்லணும், மக்களுக்கு இது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சதுக்காக டைரக்டர் அலெக்ஸ் சாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி புது இயக்குநர்கள் வந்து சமூகத்துக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு முன் வரும்போது அதுக்குண்டான பட்ஜெட் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் அதுக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடச்சி இந்த படத்தை எடுக்கணும்னு நினச்சதுக்காக ப்ரொடியூசருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட கதையின் நாயகன் சுகுமார் சார். அவருடைய இயக்கத்தில் நானும் ஒரு படத்தில் வில்லனாக நடிச்சிருக்கேன். அவரோட அழைப்பின் பேரில் இங்கே வந்தேன். உண்மையிலே அவரை ஒரு காமெடியனாக பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கதையின் நாயகனாக ஒரு அற்புதமான ஒரு கதாபாத்திரத்தில் வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு ஒரு அருமையான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. இப்படியும் அவர் நடிப்பாரா அப்படிங்கிறத இதில் பார்க்கும்போது நமக்கு வியப்பாக தான் இருக்குது. இதில் நடிச்சிருக்க முத்துக்கால் அண்ணன், விஜய் கணேசன், அப்புறம் நம்ம சந்திரபாபு சார் எல்லாருமே பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு காமெடி படத்தை பார்த்த ஒரு திருப்தி இருந்தது. காமெடியும் சென்டிமெண்ட்டும் சேர்ந்து இந்த படத்தை ஒரு அற்புதமாக இயக்கியிருக்காரு. இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த படம் வெற்றியடைய என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த குழுவினர் அனைவருக்குமே தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. வணக்கம். படத்தின் பேர் வந்து குடிமகனே. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டைட்டில் என்னோட சேர்ந்துருந்தது. இப்போ என்னை விட்டு பிரிஞ்சிருக்கு சொல்லலாம். ஏன்னா அதுலேருந்து மீண்டு வந்ததில் நானும் ஒரு ஆள். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆச்சு அதுலேருந்து மீண்டு வந்து. ஒரு நண்பர் இல்லை, நாங்கள்லாம் ஒரு செட்டாக இருந்ததுனால இந்த படத்தில் அங்கங்கே வந்து போகிறோம். பட் செகண்ட் ஹாஃப் உள்ள ஒரு கதைக்குள்ளே போயிடுச்சு. ஒரு குடிநோயாளியாக இந்த கதை வந்து நிறையா பேர்த்துக்கு அடாப்ட் ஆகும். ஏன்னா ஏதோ ஒரு தீபாவளிக்கு பொங்கலுக்கு குடிச்சிட்டு போகிறவங்களுக்கு இது பெருசாக தெரியாது. பட் அதிகாலை பகல் கூடி மோசம் செய்யுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அதிகாலை குடிக்கிறவங்களுக்கு அடுத்த கட்டம் எங்கே கொண்டு போய் விடுங்கிறதுக்கு இந்த படம் நிறைய உதாரணம். அப்படி நானும் அனுபவிச்சிருக்கேன். ஏன்னு கேட்டால் காலையில் பேப்பரை திறந்து வச்சு டீக்கு பதிலாக சரக்கு குடித்தாள் நான் தான். ஆனால் இன்றைக்கி அதுலேருந்து மீண்டு வந்து 10 வருஷமாக அந்த வழியை உணர்றவன் நான். அந்த ஒரு சீன் இருக்கு இல்லையா, ஒய்ஃபை காப்பாற்ற முடியாமல் ஒரு சீன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த சம்பவம் ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா அதில் கனெக்ட் ஆவீங்க. இந்த கொரோனா டைமில் என்னுடைய ஒய்ஃபுக்கு ஃபிக்ஸ் மாதிரி வந்துருச்சு. எல்லாம் கொரோனாவில் ஊருக்கு போயிட்டாங்க. நான் 2வது மாடியிலேருந்து தோளில் தூக்கி போட்டு நான் குடிக்காத ஒரே ஒரு காரணத்தினால என்னால் காப்பாற்ற முடிஞ்சு ஒய்ஃபை. அன்றைக்கி மட்டும் நான் குடிநோயாளியாக இருந்திருந்தேன்னா ஒய்ஃபை காப்பாற்றிருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பாதிப்பு வந்தவங்களுக்கு இந்த ஒவ்வொரு சீனும் அடாப்ட் ஆகும். அதனால் நண்பர் வந்து சிறப்பாக நிறையா புதுமுகங்களை நடிக்க வச்சுருக்காரு, நிறையா நடிகர்களை உருவாக்கியிருக்காரு. அதனால் இது படம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரணும். அப்புறம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் 2 பேர்த்துக்கும், சண்டை தெரிஞ்சவங்க எல்லாரும் சண்டை எடுத்துடக்கூடாது. ஸ்டண்ட் மாஸ்டர் தான் சண்டை எடுக்கணும். ஏன்னா சண்டை பயிற்சியில் அவங்க 2 பேர் பேர் வருது. அது ஒரு ஏன்னா நான் ஒரு ஸ்டண்ட் மெம்பர். நான் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். பார்த்த உடனே என்ன நினைப்பாங்கன்னா, முத்துக்கால போயிருந்தான் அப்போ இவன் தான் இதெல்லாம் வந்து செட் பண்ணி யூனிட்டில் நினைப்பாங்க. அப்படி ஒரு தப்பான தகவலுக்கு வந்துடக்கூடாது. அதனால் சண்டை தெரிஞ்சவங்கெல்லாம் சண்டை எடுத்துடக்கூடாது. ஸ்டண்ட் மாஸ்டர் எடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக வந்திருக்கும். அதனால் இது கிடையாது, அட்வைஸ் கிடையாது, ஒரு அன்பு வேண்டுகோள். ஏன்னா நான் ஒரு படம் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் வந்து கதைக்குள்ளே போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அங்கங்கே காமெடி இருக்குது. அதுலேயும் அந்த சேசிங் பேய் காமெடி எடுக்கும்போதே எனக்கு ரசிக்கிற மாதிரி இருந்தது. அது ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாருமே எனக்கு சொன்னாங்க, அந்த பேய் காமெடி எல்லாருக்கும் சொன்னாங்க. அதனால் இந்த மாதிரி விழிப்புணர்வு படங்கள்லாம், ஏன்னா லாஸ்ட்டில் சார் சொல்கிறார் இல்லையா, குறைக்கலாம் அப்படின்னு சொன்னார். பட் எவ்வளோ குறைச்சா நல்லா இருக்கும்னு இவர் சொல்லலை. ஏன்னா குடிக்கிறதே தப்பு, அதை கொஞ்சமாக குடிங்கன்னு சொன்னால் அது அதை விட தப்பு. ஆமாம், அதனால் வந்து குடியை அடியோடு விடணும். முதல் குடி மோசம் செய்யும். ஏன்னா வந்து ஒரு மூடியில் ஆரம்பித்து ஜாடியில் போய் முடியும். இது எங்களுடைய ஏஏ ஆல்கஹால் அனானிமஸுடைய தத்துவ கோட்பாடு. அதனால் குடியை விடணும்னு நினைக்கிறவங்க அந்த நிமிஷமே தூக்கி போட்டிங்கன்னா குடியை விடலாம். அதுவும் நீங்கள் நினச்சா விடலாம். யாரும் அட்வைஸ் பண்ணி விட முடியாது, கயிறு கட்டி விட முடியாது, டாக்டர் போய் பார்த்து விட முடியாது. நீங்கள் நினச்சா அந்த செகண்டில் விடலாம். அப்படி விட்டதில் நானும் ஒருவன். இன்றைக்கி நான் எப்படி இருக்கிறது, காலையில் ஒரு இதில் ப்ரெஸ் மீட்டில் பார்த்துருப்பீங்க, பிரசாந்த் சார் அவ்வளோ பாராட்டினார்.
வந்து பரவாயில்ல கொடியை விட்டுட்டு இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ படிச்சிருக்கீங்களே ரொம்ப சந்தோஷம்ண்ணே அப்படின்னு சொல்லி பாராட்டினார். அதனால் இந்த கொடியை விட்டு வேற ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நல்ல வழி நிறையா இருக்குது. அவங்கவுங்க கொடியை விட முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வழி அது பெட்டர்மெண்ட்டாக கிடைக்கும் அந்த வழியை தேர்ந்தெடுத்து போனீங்கன்னா இது நம்மளை விட்டு விலகி போயிடும். அதனால் விலகி வந்த நானும் சொல்கிறேன், இதிலேருந்து மீண்டு வருவதற்கு நீங்கள் நினச்சா முடியும். அதுக்கு இந்த படம் ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இருக்குது. இந்த மாதிரி விழிப்புணர்வு படங்கள் வெற்றி அடையணும். மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஹீரோவுக்கும் வாழ்த்துக்கள், இயக்குனருக்கும் வாழ்த்துக்கள், இதை படம் எடுத்த ப்ரொடியூசருக்கும் வாழ்த்துக்கள், இதில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் வாழ்த்துக்கள். படம் வெற்றி பெறட்டும். நன்றி. பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை மீடியா நண்பர்கள் அனைவருக்குமே என்னுடைய அன்பான வணக்கம். இது வந்து ஆரம்பத்தில் வந்து கொரோனா காலகட்டம் முடிஞ்ச நேரத்தில் தான் வந்து அலெக்ஸ் அண்ணன் வந்து அறிமுகமானார், இயக்குனர். இந்த மாதிரி ஒரு படத்தில் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி ஒரு இது இருக்குது, நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 நாள் நான் போய் கொடைக்கானலில் நடித்தது தான் இந்த படம். அதுக்கு முன்னாலேயே வந்து நிறைய படம் சீன்ஸ்லாம் எடுத்திருந்தார். பட் நான் வந்து இது வந்து என்னென்னா அவருடைய ஊரில் திண்டுக்கல் பக்கத்தில் நிஜமாக நடந்த ஒரு சம்பவத்துடைய பாதிப்பு தான் அவருக்கு இதை சொல்லணும்னு தோணியிருக்கு. ஆனால் திரைமொழி அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு பரிச்சயப்படாததுனால அவருக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் இதை ஒரு ஆக்சுவலாக இதை வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியாக தான் பண்ணுறதா இருந்தது. ஏன்னா கமர்ஷியல் படம் அப்படின்னு போகும்போது தான் அதுக்கு இன்னும் ப்ரொடியூசர்ஸ்லாம் நிறைய பேர் கிடைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லும்போது அது ஒரு பிரச்சார படமாக மாறிடுது. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு பெருசாக வரவேற்பு இருக்காது. அதனால் அவங்க குடும்ப நண்பர்களெல்லாம் சேர்ந்து ஆரம்பித்து அதை நீங்கள் பார்த்த கேரக்டர் எல்லாமே வந்து இந்த படத்தில் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு இதை வந்து அவரை பொறுத்த வரைக்கும் இதை நண்பர்கள் சேர்ந்து ஆரம்பித்த ஒரு படத்தை வந்து என்னுடைய பங்காளி முருகன் எல்லாவற்றையும் முடித்து ஃபினிஷ் பண்ணி ஒரு படமாக கொண்டு வந்திருக்காங்க. என்னுடைய நோக்கமே என்ன அப்படின்னு சொன்னால் அவருக்கு பர்சனல் லைஃப்பில் அவர் பார்த்த நண்பர்கள் லைஃப்பில் அவர் பார்த்த வாழ்க்கையில் ஏதோ சொல்லணும், இந்த மாதிரி வந்து இருக்காதீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து லைஃபே போயிடுது, நிறைய பேருக்கு வாழ்க்கையே வந்து திசை மாதிரி போயிடுது. இந்த குடியால் வந்து எப்படியும் அரசாங்கம் அதை நிறுத்த போகிறது கிடையாது, அது நீங்கள் கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னாரு. முத்துக்கால நான் சொன்ன மாதிரி இது வந்து நாம் நினச்சா மட்டும்தான் அது முடியும். அது அரசாங்கத்துக்கு பெரிய வருமானம் வர்றதுனால அதை அவங்க நிறுத்த போகிறது கிடையாது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருத்தை ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி தான் இந்த படத்தில் சொல்ல நினச்சிருக்காரு. அவருக்கு தெரிஞ்ச வழியில் சொல்லியிருக்காரு. ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்னென்னா, ஒரு படத்தை நான் ஏன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நடித்த நடிகனுக்கு தெரியாது, அதை தயாரித்த ப்ரொடியூசருக்கு தெரியாது, அது எடுத்த டைரக்டருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த படத்தை நான் எடுத்தேன்னு சொல்லி. அதனால் அதிகமாக அலெக்ஸ் அண்ணனுக்கு அதில் திருப்தி இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு நடிகனாக நான் கொடுத்த விஷயத்த நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒன்று வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் வெளியில் பத்திரிகைகள் நீங்கள் ஊடகங்கள் எல்லாம் கொண்டு போய் சேர்த்தா தான் இந்த மாதிரி சின்ன படங்களெல்லாம் கொஞ்சம் வெளியே தெரியும். ஸோ என்னுடைய அழைப்புக்காக தான் ஒரு ராவ ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டைல்லே போச்சு. ஆனால் இது கமர்ஷியலாக வரும்போது அப்படியே காணாமல் போயிடும்னேன்னு சொன்னதுனால ஒரு காமெடி ட்ராக் பண்ணோம். அதில் நம்ம சந்திரபாபு ஈஸ்வரன், நம்ம விஜய் கணேஷ் பங்காளி, சாரப்பாம்பு சுப்புராஜ், நம்ம கொட்டாச்சி, நிறைய நடிகர்கள் வந்து சப்போர்ட் பண்ணி எனக்கு வந்து ஒத்துழைச்சாங்க. அது முத்துக்காலை என்ன எல்லாம் வந்து எனக்கு வந்து இந்த படத்துக்கு, அதாவது அவங்க பிஸியான ஷெட்யூல்லையும் அது வந்து கொடுத்து அதை எடுத்து முடித்து ஓரளவுக்கு பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கே தெரியும், இந்த சினிமாவில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக என்னை போன்ற அடுத்த நடிகர்கள்லாம் என்னெல்லாம் பிரயத்தனப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறைகள் எல்லாமே இருக்கும். ஒரு முதல் படம் அப்படிங்கிறதுனால இயக்குனர்கிட்ட நாம் எதுவும் பேச முடியாது. அதான் சொன்னேன், என்னுடைய வேலை நடிக்கிறது மட்டும்தான் நான் அதை செஞ்சுருக்கேன். பட் அது நல்லபடியாக அது ஒரு விஷயமாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாருமே கேட்டுக்கிறேன். நன்றி. ஆனால் வந்து குடிக்க வேண்டாம்னு சொல்கிறீங்க, டாஸ்மார்க்கை மூட வேணாம்னு எந்த டைலாக் கொடுக்கவே இல்லை. ஏன் சொன்ன அரசாங்கத்துக்கு இழுப்பாக இல்லை, அது போகிற போக்கில் வச்சுருக்காரு. கடையை இழுத்து மூடுகிறான்னு சொன்னால் கேட்குறாங்களா அப்படின்னு ஒரு லேடியெல்லாம் சொல்லிட்டு போவோம் அந்த படத்தில். அந்த மாதிரி போகிற போக்கில் அவருக்கு அது வந்து இயக்குனர் தான் சொல்லணும். நீங்கள் ஏங்க அங்கே போகிற போக்கில் சொல்கிறீங்க, ஸ்ட்ராங்காக சொல்லுங்கன்றாரு. நின்றே சொல்லிட்டு போயிருக்கோம், நின்றே சொல்லிட்டு போயிருக்கோம். காமெடி நடிகர்கள் கதாநாயகர்லேருந்து எல்லா கேரக்டர் காமெடி நடிகர்களாக தான் நமக்கும் ஊருக்காரங்க நினைக்கிறேன். அப்படியே அப்படி வச்சுருக்கீங்க இல்லை காமெடி நடிகர்கள் இல்லை காமெடியே ஆளுகள்னு வச்சுனா எங்கள் ஊருக்காரங்கன்னு நாங்கள் நினச்சி எடுக்கல. இப்போ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டை போட்டு பெரிய பெரிய ஆளுகளை போடுறதுக்கு அவங்க கிட்ட போய் சேர எங்களால் முடியலை. ஒன்று
இப்படி ஒரு மேடை கிடைக்கணும்னா ஏதாச்சும் ஒன்று பண்ணால் தான் இந்த மாதிரி ஒரு மேடையே கிடைக்கிது. அப்போ இந்த மேடைக்கு தேவைப்படுறது என்ன? ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க. ஒரு புதுமுகத்தை போட்டால் என்ன எல்லாருமே புதுமுகமாக இருக்குன்றீங்க. ஒரு சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டு எவ்வளையோ பேர் இன்னும் உழைப்பால் இருக்கிறவங்க, திறமையால் இருக்கிறவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. நடிப்பு திறமையை வளர்த்துக்கிட்டு அவ்வளோ பேர் இருக்காங்க. அவ்வளோ பேருக்கு வாய்ப்பு யாரும் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? அவங்கள ஃபுல்லாக ஒதுக்கி வச்சுருக்காங்க. என்னோட எண்ணம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு இவங்களும் இருக்காங்கல்ல திறமைசாலியா. இன்றைக்கி சூரியன் இருக்கார், இன்றைக்கி நடிகர் ஹீரோ ஆகிட்டார். யோகி பாபா அண்ணன் இருக்கார், ஹீரோ ஆகிட்டார். இவங்கெல்லாம் இவரெல்லாம் தம்பி வந்து அவங்களுக்கு முன்னாடி இருந்தவராச்சே, ஏன் வரல, வளர விடலை? அந்த வாய்ப்பை நீங்கள் கொடுத்து பார்த்தா அவர் சிறப்பாக பண்ணி அதெல்லாம் என்னோட கருத்துப்பா. இதே தான்ப்பா. ஒரு இன்ட்ரோல் சீன் பார்த்தீங்க, அவருக்கு கொடுத்த ஒரு சீனை அதை அவ்வளோ அழகாக பண்ணார். ஒரு விஷயம் நிறையா இல்லாதவங்களுக்கும் ஒரு பாயிண்ட் போனால் தான் அவங்களுக்கு ஒரு அந்த வாய்ப்பு கிடைக்கும். சும்மா வந்துக்கிட்டு சின்ன காமெடி நடிகரை தான் போட்டேன்னா எனக்கு அன்னைக்கு உள்ள பட்ஜெட்டுக்கு அவங்க தான் கிடைச்சாங்க. இந்த குறைஞ்ச பட்ஜெட்டில் சீரியஸ் வந்து இருக்குது. ஆனால் இந்த பட்ஜெட்டுக்கு சரி கொஞ்சம் காமெடி முயற்சியை பண்ணி பார்ப்போன்னு தான் பார்த்தேனே தவிர வேறு ஆர்டிஸ்ட்டு அந்த நேரத்தில் எனக்கு இல்லை. எல்லாமே சிறப்பாக தான் பண்ணியிருக்காங்க. அந்த குடிமகளை எப்படி செலக்ட் பண்ணுறீங்க? குடிமகனேவா? மகள ஹீரோயினியா சார்? அது ஓபி இந்திக்காரி. அது யூபியா? உத்தரப்பிரதேசம் யூபி. அது ஒரு இந்திக்காரி. அப்போ வந்து வாய்ப்பு கேட்டப்ப என்னட்ட அது வந்து இப்போ பாக்ஸர் வேற தங்கப்பதக்கம் வாங்கி பாக்ஸராக பண்ணிக்கிட்டு இருக்குது. அதனால தான் நான் அந்த பொண்ணை போட்டேன். சரி, எந்த ஹீரோயினியை போடுறதுக்கு அந்த ஹீரோயினியை கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கஷ்டத்தில் கூட இருந்தது. எல்லா பேருமே கஷ்டத்தில். என்ன சார்? அது கனவா தான் சார் இருக்குது. அது கனவு. கனவுல வந்து அந்த அழகி அவங்களுக்கு அழகியாதான் சார், மற்றவங்களுக்கு இல்லை சார். போட்டிருக்கலாம் சார். நான் வந்து செகண்ட் ஹாப்லேயும் இன்னொரு பொண்ணை மாற்றிருந்தா இதை நான் கனவா கொண்டு போயிருக்க முடியாது. அது ஒரு நிஜமாக தான் போயிருக்கு. அது ரெண்டு கதையாக போயிருக்கும். இது கனவான்றனால அப்படியே ஒரே பாயிண்ட் அப்படியே போயிருக்குல்ல சார்? இல்லை சார். சரி, 2 சொல்லி தானே சார்? இல்ல குடிக்காம பார்த்தா 2 சொல்லி, குடிச்சிட்டு பார்த்தா அதே நடுவுல பாட்டில் டிசைன் வச்சதுனால 3 சொல்லி மாதிரி தெரியும். முதல் குற்றம் முற்றும் குற்றம் தான் சொல்லுவாங்க. இதுவே படிக்கும் போது தவறாதானே தெரியுது. இல்லை, அதுக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்லுவேன் சார். எனக்கு படிக்க தெரியாது சார். எனக்கு படிக்க தெரியாது, எழுத தெரியாது சார். எல்லாமே பண்ணுறது என் பையன். கதையில் தான் என் மைண்டு ஃபுல்லாக என் தலைக்குள்ளே இருக்கும் கதை. நான் சொல்ல என் பையன் தான் பண்ணுவேன். இது என் பையன். இவன் தான் ஸ்கிரிப்ட் ரைட்டு, இது எல்லாமே பார்க்குறது என் பையன் தான் பார்ப்பேன். அவன் தான் கோ டைரக்டராக நான் பண்ணியிருக்கேன். பையனை தான் கோ டைரக்டராக ஆக்கியிருக்கேன். அதனால் வந்து எனக்கு படிப்பு அவ்வளோவா தெரியாது. அதனால் இந்த சுழியை சொன்னீங்க பார்த்தீங்களா, அது கூட எனக்கு தெரியாது. அது இவருக்கு தெரியும். என் பையன் டிசைன் அப்படி தான் தமிழ் மாத்தக்கூடாது. நீங்க போயில அவங்க அனுப்புவாங்க. நம்ம டிசைன் கரெக்டா தான் பண்ணிருக்கோம். இல்ல இது எங்க ஸ்டைல் இப்படி தான் எங்களுக்கு. நீங்க ஏதாவது இல்ல அப்படிலாம் இல்ல. எனக்கு அந்த மாதிரி பழக்கம். உங்க ஊர்ல வந்து மதுக்கடையே இல்லையா? எக்கச்சக்கம். ஒரு இடத்துல ஒரு சீன்ல கூட நீங்க மதுக்கடையே காட்டல, மது பாட்டில மட்டும் தான் காட்டுறீங்க. அப்ப அரசாங்கத்துக்கு ஏதாவது பயந்துகிட்டு நீங்க மதுக்கடையை காட்டல? பயந்துட்டு இல்ல வெறும் மது பாட்டில மட்டும் தான் காட்டுறீங்க. பாட்டில மட்டும் காட்டுறேன்னா ஏன்னா ஒயின் ஷாப்புக்குள்ள எவனும் உள்ள விடல. அப்போ உள்ளதுக்கு நான் எடுத்தப்ப ஒயின் ஷாப்புக்குள்ள எவனும் விடலை. இந்த ஒயின் ஷாப்பு இந்த கதையை எடுக்கிறேன்றாலே எனக்கு எக்கச்சக்கமான பிரச்சனை வந்துச்சு. அங்கே எனக்கு வந்து எங்கே அந்த ஒயின் ஷாப்புக்கு வாசல் பாரில் எடுத்திருக்காங்க. கொரோனா காலத்தில் எடுத்தாங்க. அது போக கொரோனா காலத்துலேயும் நான் எடுத்தனால கொஞ்சம் பாரெலாம் எதுவுமே இல்லை. சரி, கொடைக்கானூரில் எடுக்கிறப்ப வந்து எனக்கு அங்கே சீனு இல்லை. அந்த பாட்டில் இது ஒயின் ஷாப்பை காட்டணுன்ற சீனு எனக்கு அமையலை. அமைஞ்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி நான் பாருக்குள்ளே போய் எடுத்துருக்கேன். ஆக்சுவலாக வந்து ஒரு 3 பாரில் எடுத்தது இருக்குது. ஆனால் ஃபுட்டேஜில் அது கட் பண்ணியாச்சு. சார், இந்த படத்தின் மூலமா மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் நீங்கள் வைக்கிற கோரிக்கை என்ன சார்? இப்போ நான் 2 கோரிக்கை வைக்கலாமா சார்? அரசாங்கத்துக்கு இருக்கும். வந்து இந்த மது விலக்கை வந்து ரொம்ப தொலைவில் இருக்கிறது எங்கேயாச்சும் கொஞ்சம் தூரத்தில் வச்சா நல்லாயிருக்கும். ஸ்கூலுக்கு பக்கத்துலேயோ, பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயோ, ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயோ, அந்த மாதிரி பொது இடங்கள் இல்லாமல் கொஞ்சம் அவுட்டர்களில் வச்சா நல்லாயிருக்கும். இது என்னோட முதல் கோரிக்கை. 2வது கோரிக்கை, எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன்.
இன்றைக்கி பொதுக்கூட்டம் பிரச்சாரம் மாநாடுன்னு போடுறீங்க, அங்கே நீங்கள் அடிக்கிற ஃப்ளெக்ஸும் அங்கே உங்களுக்கு அடிக்கிற துணியும் எவ்வளையோ ஃப்ளெக்ஸ் எல்லாம் வேஸ்ட்டாக போகுது. அந்த ஃப்ளெக்ஸெல்லாம் நீங்கள் வந்து ஏழை மக்கள் எத்தனையோ வீடு வந்து குடிசையெல்லாம் மழை ஒழுதுகிட்டு குடிசையாக இருக்கிற வீடுகள் இருக்குது, ஓட்டு வீடு ஒழுகிற வீடு இருக்குது. பிளாட்பாரத்தில் நிறையா பேர் வந்து துணிமணி கூட இல்லாமல் தூங்குறாங்க. அந்த ஃப்ளெக்ஸுக நீங்கள் அடிக்கிற ஃப்ளெக்ஸுக்கு உங்கள் மாவட்ட தலைவர்கிட்டே சொன்னேன். ஏன்னா ஆயிரக்கணக்கான ஃப்ளெக்ஸ் அடிக்கிறீங்க, ஆயிரக்கணக்கான துணி அடிக்கிறீங்க, அதெல்லாம் ஏதோ ஒரு வேஸ்ட்டாக தானே போகுது. அதை ஃபுல்லாக ஒரு நாள் பார்வைக்கு மட்டும் உங்கள் கட்சியை காட்டுறதுக்கு அந்த வந்து ஒரு ஓட்டு வீட்டுக்கு போட்டு பாருங்களேன், ஒழுகுற வீட்டுக்கு காலத்துக்கு நிரந்தரமாக இருப்பீங்க. அதே ரோட்டில் படுத்துருக்கிறவங்களுக்கு அதை கொடுக்கல, ஒரு விரிச்சு படுப்பாங்க, கவர்மெண்ட் வீடு தெரிஞ்சு கட்டி தரக்கூடாது, கட்டி கொடுக்க மாட்டாங்களே. ஏன்னா என்னன்னா இது என்னோடது. அந்த ஃப்ளெக்ஸ் வேஸ்ட்டாக தானே சார் இருக்கு. அந்த ஃப்ளெக்ஸை மக்களுக்கு ஏதோ ஒரு இல்லாதவங்களுக்கு கொடுக்கணுன்றது என்னோட கோரிக்கை. அது தப்பா இருந்தா எல்லாரும் என்னை மன்னிச்சுக்கோங்க. சும்மா இருக்கிறதுக்கு ஃப்ளெக்ஸாவது கொடுங்க. ஏன்னா ஒரு ஃப்ளெக்ஸ் வந்து அது கொடுத்தா அதாச்சும் அவங்களுக்கு யூஸ் ஆகிக்கிறோம்ல. எத்தனை பச்சை குழந்தைகளோட ஏன் இந்த நம்ம ஜங்ஷன் ரோட்லேயே நிறைய பேர் தூங்குறாங்க, ஒரு சாப்பாடு இல்லாமல் தூங்குறாங்க. அவங்களுக்கு அந்த ஃப்ளெக்ஸை கொடுத்தா விரிச்சு படுக்கவோ, ஒரு மழை தண்ணி வந்தாலும் அதை நம்ம பாதுகாத்துக்கலாம்ல. இவ்வளோ ஃப்ளெக்ஸ் வேஸ்ட் ஆகுது, இவ்வளோ காசு செலவு பண்ணி அதுக்கு பண்ணுறத உங்களை நீங்கள் மற்ற காசு செலவு பண்ண வேணான்றல, அந்த செலவு பண்ணதை பாவம் மக்கள்கிட்ட போய் கொடுங்க. அவங்க உங்களை இன்னும் கொண்டாடுவாங்க. நம்மளுக்காக ஒரு வேலை என்றாலும் உதவியாக செஞ்சாங்கன்னு. இதுதான் என்னோட 2வது கோரிக்கை. ஏதாச்சும் தவறு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க மற்ற தலைவர்கள்லாம். நன்றி.